ஒரு சிறையில மாட்டிக்கிட்டவன் எவ்வளவு கட்டுப்பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உடம்பே நமக்கு ஒரு சிறை தான். சரி, இதுல நாம எப்படி மாட்டிக்கிட்டோம்னு என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? நாம பல பிறவிகள்ல செய்த நல்லது கெட்டது நல்வினை தீவினையாகி அது புண்ணிய பாவமாகி அதை இன்ப துன்பமாக அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பே நமக்கு வந்திருக்கு. வினை போகமே ஒரு தேகம் கண்டாயின்னு பட்டினத்தாரும் இதை நமக்கு தெளிவுபடுத்துறார். இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நாம படுற கஷ்டம் ஒன்னா ரெண்டா அப்பப்பா சொல்லி மாளாது, தாங்க முடியல. சரி, இதுல இருந்து நம்மை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நம்ம பார்க்காம விடலாமா? அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம செந்திலாண்டவர் தான். இதை ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடச்சிறை ராமல் விடுத்தருள் நியாயக்காரனம்னு திரு வேளைக்காரன் வகுப்புல அருணகிரிநாதர் நமக்கு அருளி செய்கிறார். இதுல முக்கியமா நியாயக்காரன் ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. செந்திலாண்டவருக்கு இவன் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவங்கிற பாரபட்சம் எல்லாம் கிடையாது. முதல்ல நாம செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும். எப்படி ஒரு ஆயுள் தண்டனை கைதி அவனுடைய ஆயுள் தண்டனை காலம் முழுவதையும் சிறையில் அனுபவிக்கும் போது அவனுடைய நன்னடத்தையின் காரணமாக அவனுடைய தண்டனை காலம் குறைக்கப்படுமோ, அதே போல யாரெல்லாம் நான் எனது என்னும் அகப்புற பற்றுக்களை விட்டு எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் தான் நடத்துதுங்கிறத உண்மையா தெரிஞ்சு அதை வாழ்க்கையிலும் கடைபிடிச்சு செந்திலாண்டவா உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லைன்னு முழு சரணாகதி அடைகிறாங்களோ அவர்களை எல்லாம் இந்த உடற்சிறையிலிருந்து விடுதலை கொடுத்து மேலான தன்னுடைய திருவடியாகிய முக்தி இன்பத்தையும் கொடுக்கிறார்.